ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கம்பைலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ் அண்டு சினிமா நடிகைகளுடைய கவர்ச்சிகரமான ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஷூட் எல்லாமே வந்து ஒரு பெரிய கம்பைலேஷனாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட கம்பைலேஷன் வீடியோவை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எண்ட் ஆஃப் த வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறைய ப்ளேலிஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பாருங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் எண்ட் ஆஃப் த வீடியோலாம் கொடுக்குறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு கைண்ட் ரிக்வெஸ்ட். இன்ஸ்டாகிராமில் ஆக்ட்ரஸ் ஃபேண்டசி ஸ்டோரிஸ் எல்லாமே போட்டிருக்கோம். காஜல் அண்ணியோடைய சேர்த்து த்ரிஷா மாமியோட வீடியோவும் வந்து போட்டிருக்கோம். 13 எபிசோட் ஃபைனல் எபிசோடு முடிச்சிருக்கோம். அதோடைய லிங்க், இன்ஸ்டாவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் வீக்கெண்டை. ஸோ 36 வயசாகி இருக்கக்கூடிய நடிகை லக்ஷ்மி ராயோடைய பரந்த மனசை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ இன்னுமே வந்து தமிழ் சினிமா நிறைய யூஸ் பண்ணியிருக்கலாம். தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஹிந்தி சினிமாலேயும் வந்து நிறைய கவர்ச்சிகரமான ரோல்ஸ் எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். பிக்கினி எல்லாம் 2 பீஸ் எல்லாம் போட விட்டுருக்கலாம். ஸோ பெருசாக அவங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ரம்யா பாண்டியன். ஸோ இவங்களுடைய ராவான ஃபேஸ் லுக்கை அவங்களே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மூஞ்சை பார்த்தே நீங்கள்லாம் இப்போலாம் என்ஜாய் பண்ணுறீங்களாடா, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்லி மூஞ்சி போட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பப்ளியான க்யூட்டான ஹோம்லியான நடிகை லக்ஷ்மி பிரியா, அவங்களுடைய க்யூட் தொப்புள் வீடியோ. ஸோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்க்குறவங்க பாருங்கள். ஸோ போய் பாருங்கள், நிறைய என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு சம்யுக்தா, இவங்களுடைய தன்னுடைய கவர்ச்சிகரமான முன்னழகு அண்டு ஷூட்டை வந்து பண்ணி ஒரு வீடியோ சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஆட்டினாலும் வந்து பெருசாக அசையவே இல்லை, அசையா சொத்து போல். ஸோ நெக்ஸ்ட்டு மமிதா பைஜோடைய க்யூட் தொப்புள் வீடியோ அண்ட் அக்கிள், கொஞ்சம் டஸ்கியான அக்கிள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய 90s நடிகைகளுக்கு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதனால தான் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டை வச்சு போட்டிருக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபேஸ் ரிவீல் பண்ணுவேன். யாருன்னு தெரியுதா? இந்த மாமி நடிகை பிருந்தா. ஸோ இவங்க காயத்ரி மாமி நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாங்க. 90ஸில் பிரபுதேவா கூட ஹீரோயினாக நடித்து ஒரு படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சுது. ஸோ அந்த படத்தில் பார்த்த மாமி இப்போ வந்து ஒரு ரா லுக்கில் ஒரு கட் பனியன் போட்டுட்டு ஒரு கேம் ஷோவில் தன்னுடைய ஸ்லீவ்லெஸ் கவர்ச்சியை வந்து காட்டியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 45 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட 50 வயசுக்கிட்ட நெருங்கிடுச்சு. காயத்ரி மாமியோடைய கவர்ச்சி இன்னும் குறையலை. அது குறையலை அப்படின்றத காட்டுறதுக்காக தான் வந்து ஸ்லீவ்லெஸ் பனியனை போட்டு வேலையை காட்டியிருக்கிறாங்க. ஸோ லைட்டாக கொஞ்சம் அக்கிள் காட்டியிருக்கலாம், பட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ரேஷ்மா பசுப்பலிட்டி. ஸோ புஷ்பா புருஷன்ற மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாவில் சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டுக்காக கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இவங்கள பார்க்குறதுக்கும் வந்து 800 பேர் இருக்காங்க. இப்போ செம்ம காசு, 2 லட்ச ரூபா வந்து மாதம் வருமானம் வருது. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோன் பியூட்டி. ஸோ குஷிதா அப்படின்னு நினைக்கிறேன் இவங்களுடைய பேர். ஸோ இன்ஸ்டா மாடல், சூப்பரான தொப்புள். ஸோ ஆக்சுவலி நான் ஒரு தொப்புள் ஃபேன், தொப்புள் அடிக்ட். ஸோ அதில் வந்து ரொம்ப டீப்பாக இருக்கக்கூடிய தொப்பலை பார்த்தோன்னே அடிக்ட் ஆயிடுவேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த இன்ஸ்டா மாடல். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ஸ்டா மாடல் ரொம்ப கவர் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? அடுத்த வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க பாருங்கள். க்யூட்டான ரொம்ப டீப்பான ஸ்மால் தொப்புள், பார்க்கவே வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள் இன்ஸ்டாவில். நம்மளோட கம்பைலேஷன் வீடியோட ஆட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அமுச்சு விடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வித்யா, தமிழ் சீரியல் ஆக்ட்ரஸ். ஸோ பழைய ஆக்ட்ரஸ், இப்போது கொஞ்சம் பப்ளியான ஒரு தொப்புள் ஷோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அன்னோன் நடிகை. ஸோ இவங்களுடைய தொப்புளும் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்ததால் நம்மளுடைய ஃபேன்ஸ்க்காக அந்த தொப்புள் ஷோ வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இந்த கம்பைலேஷனில் இடையழகும் தொப்புள் அழகும் தான் வந்து இருக்க போகுது. ஸோ எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத டைமோடு மென்ஷன் பண்ணுங்கள். எந்த நடிகை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவங்கள பற்றி இன்னும் வந்து டீப்பாக நம்ம வீடியோஸ் போடுவோம். ஸோ நம்ம இப்போ போஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய வீடியோஸ், ரீசெண்டாக போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ்லாம் கொஞ்சம் சுணக்கமாக இருக்குது. ப்ளஸ் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேறீங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுட்டு பார்த்தா தானே நம்ம அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் போடுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோட்டிவேஷனாக இருக்கும். கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்டு நெக்ஸ்ட்டு ஹரிஜா. ஸோ இவங்களுடைய தொப்புள் ஷோ அண்டு முன்னழகு டான்ஸ் ஆடுறன்ற பேரில் அவங்களே வாண்டடாக வந்து முன்னழகு காட்டுவாங்க. அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்வாதி ஸ்வர்ணா அப்படின்ற ஏதோ ஒரு பேர் சர்நேம். ஸோ உள்ளாடை உள்ள எதுவுமே போடல, நீட்டிக்கிட்டு நிற்கக்கூடிய அந்த ஆட்டம் குத்தி கிழிச்சிட்டு வந்துடும் போல். கொஞ்சம் ஸ்ட்ராங்கான துணி போடணும் போல், குத்தி கிழிச்சிட்டு வெளியே வந்துடும் போல். இவங்க வந்து ஒரு ஹிந்தி நடிகை. ஸோ நெக்ஸ்ட்டு சான்வி.
ஸோ ஒரு ஆர்இசியில் அந்த கல்ச்சுரல்ஸில் போட்ட ஆட்டம், தொப்புல கட்டி போட்ட ஆட்டம் இன்னும் பசங்க வந்து அடித்து என்ஜாய் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கொஞ்சம் நிறுத்தணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரோச்சல் கிறிஸ்டினா. ஸோ கவர்ச்சிகரமான ஒரு ஷோ. இது உண்மையிலே நீதானா 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 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நம்ம இவங்க பிரியங்கா மோகனுடைய பேர் பேக் வீடியோ அண்டு முன்னழகு, சின்ன முன்னழகு அதை காட்டுற மாதிரியான ஒரு ஸ்மால் ஃபோட்டோ ஷூட்டை வந்து நடத்தியிருக்கிறாங்க நம்ம பிரியங்கா மோகன். நடிப்பு தான் வரமாட்டேங்குது. இப்போ ரீசெண்டாக நடித்தாங்க கொரியன் ஏதோ பேர் வச்சு இல்லை, அந்த வெப் சீரிஸ் கூட வந்து பார்க்கவே முடியலப்பா. கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு நமக்கு ஒரு வாய்ப்பு வருது, அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம். நடிப்பே தெரியாத அளவுக்கு நடிக்கிறாங்க, என்ன பண்ணுறது. கவர்ச்சியாவது காட்டுங்க. கவர்ச்சி காட்டினாலாச்சும் வந்து ஏதாச்சும் தேருதா, அடுத்தடுத்த படங்களில் வருதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் ஒரு குழுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கேப்ரிலா. ஸோ இவங்க வந்து முரட்டு கேப்ரிலா, சின்ன கேப்ரிலா கிடையாது, பெரிய கேப்ரிலா. ஸோ அவங்களுடைய முரட்டு தொப்புள், கொஞ்சம் பூசின மாதிரி இருக்கக்கூடிய முரட்டு தொப்புள் வீடியோ. அவங்களே வந்து டிரான்ஸ்பரண்ட்டான புடவையில் அந்த இப்பு செயின் தான் மேட்டர். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் சீரியல் சன் டிவி சீரியல் ஆர்டிஸ்ட். ஒரு க்யூட்டான வாண்டடான ஷோ மாதிரி தெரியுது. ஸோ நெக்ஸ்ட்டு திவ்யா கணேசன். ஸோ பிக் பாஸ்குள்ளே போயிட்டு பெரிய ஆளாகி வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தாங்க போல். ஆனால் அப்படிலாம் எதுவுமே நடக்காதுப்பா. பிக் பாஸ்லாம் வந்து ஒரு சாபக்கேடுன்ற மாதிரி இவங்களுக்கு பெருசாக வாய்ப்புகளோ சினிமா சீரியல் வாய்ப்புகள் எதுவுமே வரல. அதனால் தொப்பில் காட்டி வீடியோ போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜோவிகா லிவிங்ஸ்டன். ஸோ லிவிங்ஸ்டன் அவங்களுடைய மகள், ரொம்ப க்யூட்டான தொப்புள் ஷோ. இவங்களும் வந்து ஒரு சீரியலில் நடிச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ரொம்ப அழகான ஒரு தொப்புள் ஷோவாக இருக்குது. ஸோ இவங்களும் வந்து அதிகமான கவர்ச்சி காட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். திட்டுறதா இருந்தாலும் பண்ணுங்கள், பாராட்டுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். இவன் கண்டிப்பாக பண்ணியிருப்பானோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஷோலாம் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறீங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட்டு திவ்யா கணேசனுடைய குட்டி அந்த முன்னழகு ஷோ. ஸோ உள்ளே இருக்கக்கூடிய உள்ளாடை தெரியற முதற்கொண்டு அவங்க காட்டியிருக்கக்கூடிய இந்த ஷோ நல்லாவே இருக்குது, நல்ல ரீச் ஆகிருக்கு. அவங்களோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸும் ஏறி இருக்குங்கன்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அவங்களும் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட்டுக்கு வந்தாலும் வருவாங்க, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ இப்போ தான் வந்து எல்லாருமே சப்ஸ்கிரிப்ஷன் கண்டென்ட் வந்துடுறாங்களே. நெக்ஸ்ட் ஒரு அன்னோன் ஆண்டியாக ஸ்மால் கேர்லான்னு தெரியல, பட் க்யூட்டான தொப்புள் ஷோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஜனனி ஐயர். ரீசெண்டாக கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. தன்னுடைய நீண்டகால நண்பர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த சேம் டைலாக் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ரிச்சான பிஸ்னஸ் மேனை எப்படி சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இவங்க ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவங்க. இது எப்படியோ நல்லா இருந்தால் சரி. ஸோ இவங்களுடைய தொப்புள் ஷோவை பார்க்க போகிறோம். நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பிரைட்னஸ் அதிகமாக பண்ணிங்கன்னா அது தெரியும். அப்படி தெரியலனா இதில் நல்லா தெரியும். இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா நடிச்சிருக்கலாம். சூப்பராக இருக்குது தொப்புள் ஷோ. நல்லாவே வந்து கவர்ச்சி காட்டி இருக்கலாம், பட் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நடிகை கௌரி. 96 படத்தில் நடித்த கௌரி இந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கும்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. நல்லாவே வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக அதிகமாக படம் வாய்ப்புகள் சின்ன சின்ன ரோலில் வருது. எப்படி இருக்குன்றதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட்டும் வந்து திவ்யா கணேசன். ஸோ இது வரைக்கும் தொப்புள் ஷோ காட்டினாங்க. இப்போ வந்து ஒரு க்யூட்டான முன்னழகு ஷோ. ஸோ அவங்களுடைய ஷோவும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஆகும்னா அங்கே கை வைக்கும்போது தான் இப்போ நமக்கு வாண்டடாக வந்து பார்க்கணுன்னே தோணும் இல்லையா? உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ விஜய் டிவியில் இருக்கக்கூடிய பாதி ஆக்டர்ஸ்க்கு வந்து கவர்ச்சியான ஒரு ஷோ கண்டிப்பாக வச்சு ஆகணும். வைக்கலனாலுமே வந்து ஒரு கேம் ஷோ வச்சு அதன் மூலமாக வந்து கவர்ச்சி காட்ட ஆரம்பிப்பாங்க. இல்லைனா வந்து ஏதாவது அவார்ட் ஷோ வச்சு கவர்ச்சி காட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ நடிகைகளுக்கு வாண்டடாக வந்து என்ன ஒரு குலுங்கல், என்ன ஒரு ஆட்டம். ஸோ இவங்க பேர் ஏதோ ஒன்றுமோ இல்லை, பிக் பாஸில் கூட வந்து இவங்க வந்திருப்பாங்க. எந்த ரீசெண்டான ஒரு பிக் பாஸ் ஷோ இல்லைனா வந்து 2-3 சீசனுக்கு முன்னாடி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்களுடைய ஷோ பார்த்து என்ஜாய் பண்ணோம். பிக் பாஸ் இல்லை, விஜய் டிவி அவார்ட் ஷோ பண்ணுறதே கவர்ச்சி ஷோ மாதிரி தான் இருக்குது, கேம் ஷோ. ஸோ நெக்ஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச சித்தி தானி. ரொம்ப க்யூட்டான ஒரு நடிகை. நடிப்பு தான் வரலேனே தவிர அழகுக்கு பஞ்சமில்லாத ஒரு நடிகை. இந்த நடிகை ஏன் எதுக்கு ஒய் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்னும் நல்லாவே கவர்ச்சி காட்டி தமிழ் சினிமாவில் இன்னும் 2-3 படங்கள் நடிச்சிருக்கலாம். வந்து 2 பேரே ஒரு படமோ 2 படமோ தான் நடித்தாங்க இல்லையா? ஸோ இவ்வளோ அழகான க்யூட்டான டீப்பான தொப்பலை வச்சுக்கிட்டு எப்படி இதுக்காக நீங்கள் படம் நடிக்கலை? அட்லீஸ்ட் தெலுங்கு பக்கமாச்சும் போங்க. அதில் அந்த தொப்பலில் எண்ணெயை ஊற்றி விளையாடுற மாதிரியான ஷோலாம் வந்து நிறைய சீன்லாம் வந்து எடுப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நிறைய சீன்ஸ் இதில் படங்கள் நடிச்சிருக்கலாம். இவ்வளோ க்யூட்டான அழகான தொப்புள் கவர்ச்சியெல்லாம் வச்சுக்கிட்டு இப்படி இங்கே காட்டக்கூடிய கவர்ச்சியை வந்து ஃபோட்டோ ஷூட்டில் நீங்கள் காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் சினிமாவில் காட்டியிருந்தால் இன்னும் அதிகமான பட வாய்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. சித்தி தானியோடைய அழகு கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மென்ஷன் பண்ணுங்கப்பா.